ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பேட், அதாவது கூட்ட நெரிசலில் இறந்தாங்கல்ல அந்த 41 பேர். ஸோ அதுக்கான வழக்கு வந்து இப்போது நம்ம சென்னை கோர்ட்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அது உச்சநீதிமன்றம் வந்து போயிருந்தது. அந்த உச்சநீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸை வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இத்தனை நாள் வந்து இல்லாமல் இன்னைக்கு எதுக்கு நீங்கள் வெளியில் வரீங்க? அன்னைக்கு வந்து கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு விஜயா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. கரூரை விட்டு அந்த சம்பவம் நடந்தோடனே ஓடி போயிட்டீங்க, இன்னைக்கு தான் வெளில வரீங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு ஒரு என்ன பதில் அளிச்சாரு அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த உச்சநீதிமன்றம் வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றின ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி முதல்ல இந்த 41 பேருக்கும் ஒரே நைட்டில் அதுக்குள்ளே எல்லாருக்குமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வந்து காலையில் 8 மணிக்கு எல்லாமே ஹேண்ட் ஓவரே பண்ணீங்க எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு 5 கேள்வி அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் வந்து எஸ்ஐடி அப்படின்ற டீம் தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. எஸ்ஐடின்ற டீம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். ஸோ இது வந்து யாரால் ஃபார்ம் பண்ணப்பட்ட டீம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த டீமை ஃபார்ம் பண்ணி இங்கே நடந்த இந்த விபத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதனால இந்த எஸ்ஐடி வேணாம், சிபிஐ நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக எஸ்ஐடின்றது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் தான். ஸோ இது மாதிரி இவங்க வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்க இவங்க பண்ணும்போது பாலிடிக்ஸ் மேபி இதாகலாம், இல்லை அன்பியாஸ்டான ஒரு நியாயமோ இல்லை ஒரு கான்ஃப்ளிக்டோ ஏற்படும் அப்படின்றனால தான் நாங்கள் வந்து இதை சிபிஐக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றணும் மட்டும் இல்லாமல் இந்த சிபிஐயில் யாருக்கு கீழே இந்த இந்த இது இயங்குது அப்படின்னு சொன்னால் யாரை அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சிபிஐக்கு 3 ஆஃபீஸர்ஸாக அப்படின்னா 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் நீதிபதி அஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவங்க தான் இந்த குழுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. அவங்களுக்கு கீழே தான் இப்போ இந்த இது வந்து நடக்க போகுது, இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஸ்ஐடி வந்து இது வரைக்கும் எடுத்திருப்பாங்களா டேட்டா, இது வரைக்கும் ஓரளவு இதுதான் நடந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் நீங்கள் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்றது நீங்கள் எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டை பார்த்து, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு 5 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அது 5 தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த அசம்பாவிதம் நடக்கும்போது பக்கத்துலேயே சுற்றி இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதை விட்டுட்டு 7 கிலோமீட்டர் தள்ளி ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 2 வந்து பெஞ்ச் தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக, எப்படி அந்த 2 பெஞ்சில் நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை இவங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டிருந்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது எப்படி நீங்கள் வந்து விஜயோட தரப்பு இல்லாமையே, அதாவது அவங்க தரப்பு இல்லாமையே தான் லாஸ்ட் டைம் வந்து ஹைகோர்ட்டில் அந்த ஹியரிங் நடந்துச்சு. ஸோ அவங்க தரப்பு இல்லாமல் நீங்களாவே எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி கேள்வியில் அவங்கள்ட்ட நிறைய அடுக்கடுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இதுக்கான பதிலும் அவங்களை தர சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இப்போ தான் ஆக்சுவலாக வந்து சிபிஐக்கு மாற்ற போகிறாங்க, அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது சிபிஐக்கு மாற்றுறதுனால நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு தவறான தகவலோ, இப்போ ஒரு தவறான தகவல்னு இல்லை, உண்மையான தகவலோ தவறான தகவலோ அங்கே இருக்க அந்த க்ரௌடில் இந்த போலீஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று இந்த க்ரௌடில் நடக்கிற அசம்பாவிதமோ ஏதோ வீடியோ ஷேர் பண்ணிங்கனாவும் ஸ்டேட்டஸ் வச்சிங்கனாவும் உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் விசாரிக்க கூப்பிடுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க, பண்ணால் உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ வந்து அடுத்து நம்ம ஆதவர்ஜனா ப்ரெஸ் மீட் கொடுத்தாருல, அதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் எல்லா நியூஸ் சேனல்ஸையும் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. ஸோ கொடுத்துருந்தப்ப என்ன அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இது மாதிரி இப்போ தானே எல்லாம் வரீங்க, அன்னைக்கு சம்பவம் நடந்தப்போ எல்லாம் ஓடிட்டீங்களே, விஜயா இருக்கட்டும் இல்லை நீங்களா இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவர்கள்லேருந்து எல்லாருமே போயிட்டீங்களே, யாருமே இல்லையே, அப்போ போயிட்டு எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதை வந்து நாங்கள் எதனால போனோம் அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக கரூரை விட்டு தாண்டி போகலை, போய் வெயிட் பண்ணோம். இதை நாங்கள் சிபிஐட்ட எங்களோட ஃபோன் சிக்னல் அவங்க செக் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு எதுவும் புரியும், நாங்கள் அந்த இடத்துல தான் இருந்தோம், எங்கள் ஃபோன் சிக்னல், அதாவது அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் டவர் அந்த இடத்துல தானே காமிச்சிருக்கோம். ஸோ அந்த இதை வந்து வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள், நாங்கள் அங்கே தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், நாங்கள் வந்து இங்கே கரூர் கவர்மெண்ட்டை வந்து இங்கே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து கேட்டோம் வரலாமா அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் வரதுக்கு, அது விஜய் இல்லாமல் விஜய் அண்ணாக்கு அடுத்து இருக்க அந்த தலைவர்கள்லாம் அவங்க வரத்துக்கு வரலாமா, வந்து இந்த சம்பவம் நடந்த இடத்துல அவங்க ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு வந்ததுக்கு, இல்லை நீங்கள் வந்தால் இன்னும் சம்பவம் கொஞ்சம் அசம்பாவிதமாக ஏதாவது மாறிடும், ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது நடந்துடும், ஸோ அதனால் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு பெர்மிஷனும் கொடுக்கல, ஸோ அதனால தான் எங்களால் போக முடியல
அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் இதை வந்து எங்களோட வாதமாக நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நாங்கள் வந்து முழுசாக ஒத்துழைப்போம் சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்த இந்த டிவிகே பற்றின விஜய் அண்ணா பற்றின அப்டேட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நியூஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.